ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் பேசுகிறப்ப இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்போம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் எங்கே போவேன். இதை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியாக வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க, வாட் யூ டெல். நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு டெல். ஸோ வாட் யூ டெல் அப்படின்னா அது மீனிங் கன்வே ஆயிடுது, பட் கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ். மாடல் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் கிராமட்டிக்கலாக கரெக்டாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட் யூ டெல் அப்படிங்கிறத விட வாட் டு யூ டெல் அந்த டூ வேர்ப் வரணும். அதே மாதிரி சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் வரணும், பன்மையாக இருந்துச்சுன்னா டூ வரணும். ஸோ வாட் டஸ் ஹீ டெல், வாட் ஹீ டெல் அப்படிங்கிறத விட வாட் டஸ் ஹீ டெல் இஸ் கரெக்ட். டூ வேர்ப்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா டூ, டஸ், டிட், இந்த 3 வார்த்தைகளையும் டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, அதாவது நிகழ்காலம் கடந்த காலம் அப்படின்னு இருக்குது. டூ, டஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ். டூ பன்மை, டஸ் சிங்குலர், அதாவது ஒருமை. டிட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ், அது சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வரும். Now look at these questions. What do you tell? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க, what do you tell. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். what do you tell அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா what do you want to tell. what does he tell, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், what does he want to tell. ஸோ அந்த want அப்படிங்கிற வேர்டு உள்ளே வருது பாருங்கள். Look at these Tamil questions. இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் எப்படி கூப்பிடுவார், ஹவு டஸ் ஹீ கால். அவர் எப்படி கூப்பிட விரும்புவார், ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால். நாம் எப்படி போவோம், ஹவு டு வி கோ. நாம் அப்படிங்கிறது பன்மை ப்ளூரல், அதனால் டூ வந்துருச்சு. சிங்குலர் இருந்துச்சுன்னா டஸ் வரும். நாம் எப்படி போக விரும்புவோம், ஹவு டு வி வாண்ட் டு கோ. நீங்கள் எப்போது வாங்குவீர்கள், வாங்கிறதுக்கு வேர்ட் பை. ஸோ இந்த மாதிரி முக்கியமான வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ் டேர்ம் தெரியல அப்படின்னா நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்து அதை எப்போவுமே மறக்காத அளவுக்கு சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். விற்கிறதுக்கு செல், ஓகே, வாங்கிறதுக்கு பை. நீங்கள் எப்போது வாங்க விரும்புவீர்கள், when do you buy, when do you want to buy. want உள்ள வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி அவள் என்ன செய்வாள், what does she do. இந்த இடத்துல டூ வேர்ப்ஸ், 2 வேர்ப்ஸ் இருக்குது பாருங்கள், does, do. what does she do, what does she want to do. அவர் எப்படி சாப்பிடுவார், அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள். நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் யோசிங்க, அவர் எங்கு எடுக்க விரும்புவார், டேக். ஓகே, ஹவு டஸ் ஹீ ஈட், அவர் எப்படி சாப்பிடுவார், அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள், ஹவு டு தே வாண்ட் டு ஈட். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஹவு டஸ் ஹீ ஈட் அப்படிங்கிற அந்த கொஸ்டினில் வாண்ட் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வர்றோம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு பார்க்குறோம். WH கொஸ்டின்ஸ். நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், வேர் டு யூ டேக். ஸோ யூ அப்படின்னா ஒருத்தருக்கும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான், அதனால் அதை பன்மையில் தான் சேர்த்துக்கணும். ஸோ ஒருத்தர் இருந்தாலும் யூ தான் சொல்லுவோம். வேர் டு யூ டேக், நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், அவர் எங்கு எடுக்க விரும்புவார், வேர் டஸ் ஹீ வாண்ட் டு டேக். ஸோ அவர் அப்படின்னு வர்றப்ப டஸ் வந்துடுது. நீங்கள் எப்போ வருவீங்க, அவர் எப்போது வர விரும்புகிறார், அவர்கள் எங்கு செல்ல விரும்புகின்றனர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், அதுவும் கேஷுவலாக நம்ம யூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ். வென் டு யூ கம், நீங்கள் எப்போ வருவீங்க, வென் டு யூ கம். அவர் எப்போது வர விரும்புகிறார், வென் டஸ் ஹி வாண்ட் டு கம். வேர் டு தே வாண்ட் டு கோ, அவங்க எங்கே போக விரும்புகிறாங்க, வேர் டு தே வாண்ட் டு கோ. வாட் டு யூ வாண்ட் டு செல். இதில் நீங்கள் வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாட் டு யூ வாண்ட் டு ஈட், வாட் டு யூ வாண்ட் டு டெல், வாட் டு யூ வாண்ட் டு ஆஸ்க். அகெயின் நார்மலாக நம்ம கேஷுவலாக யூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் எங்கு செல்வேன், நான் எப்படி அவரை கேட்பேன்.
வாட் டு ஐ டெல். ஸோ ஐ சிங்குலர் இருந்தாலும் அது பன்மையோடு சேருது. ஓகே, வாட் டு ஐ டெல், வாட் டு ஐ வாண்ட் டு டெல், வேர் டு ஐ கோ, ஹவு டு ஐ ஆஸ்க் ஹிம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி கேள்விகள் நிறைய ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.